வணக்கம். தலைப்புச் செய்திகள். அடாவடியாக கூடுதல் வசூல் செய்வதை கண்டித்து தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பஜாஜ் பினான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் செட்டிவீதியில் இயங்கி வரும் தனியார் பினான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பினான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அண்டை மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தங்குதடையின்றி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள், பவுடர் வடிவிலான போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து பவுடர் மற்றும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் கொரியர் மூலமாக புதுச்சேரிக்கு கடத்தப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் 45 அடி சாலை, திருவள்ளுவர் சாலை உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் குடோன்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைகளில் எந்த போதைப் பொருட்களும் பிடிபடாததால் சந்தேகப்படும்படி கொரியர் வந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என கொரியர் நிறுவனங்களின் உரிமையாளர்களை அறிவுறுத்தினர். ஹூகான் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகில் சென்று கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் அனைத்து மீனவ கிராமங்களிலும் சுமூகமான சூழ்நிலையை நீடிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மீனவர்களும் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் எவரும் கடலின் சுற்றுச்சூழலுக்கும் மீன்வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் ஹூகான் மீன்பிடி முறைகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த அறிவிப்பை மீறி கடலில் ஹூகான் மீன்பிடி முறையினை மேற்கொள்பவர்கள் மீது புதுச்சேரி கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரில் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 7,95,000 பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றமடைந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்த போது அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சரவணன் என்பவருக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார். பின்னர் லோன் விண்ணப்பிக்க அவரது விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறு மர்ம நபர் கேட்டுள்ளார். இதனை நம்பி சரவணன் ரூபாய் 69,000 பணத்தை செலுத்தி ஏமாந்தார். இதுகுறித்து 3 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருதளிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவர் தங்கமாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்கமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோயில் அறங்காவல் குழுவினர், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும்
பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டு வந்தனர். புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு சிலம்பம் சுத்தியும் நடனமாடியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள் மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் நடனமாடியும் நாடகம் நடித்தும் கையில் பதாகைகளுடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செவிலியர், கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா, டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்திலிருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிடச் சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள்நடமாட்டம் இருந்த நிலையில் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதி அன்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்போது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டுவிட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர ஹோண்டா ஷைன் வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கர்ச்சீஃபுடன் வந்த நபர் ஒருவர் ஆள்நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள போலீசார் வேட்டி சட்டை இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர். தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அணிகள் பங்கேற்றன. போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000 மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000 என அறிவிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் வென்ற கிரிக்கெட் அணியினருக்கான பரிசுகளை பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சீருடைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கோபு, திமுக பிரமுகர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நெட்டப்பாக்கம் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த முதியவர் தாண்டவராயனை வாகூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருக்கு வயது 70. இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட முதியவர் தாண்டவராயனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி சோபனா தேவி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் ஆல்பா பாஷிங்கம் தலைமையில் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல்பாட்டுக் குழு தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஊழல் எதிர்ப்பு மற்றும் செயல்பாட்டுக் குழு தொடக்க விழா செண்பகா ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. தேசிய தலைவர் ராஜேஷ் சுக்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி இந்தியாவில் தேசிய ஊழல் எதிர்ப்பு மற்றும் செயல்பாட்டுக் குழுவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தலைவரும் ஆல்பா குழுமத்தின் நிறுவனருமான பாஷிங்கம் முன்னிலை வகித்தார். விழாவில் புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டனர். விழாவில் நிர்வாகிகள் செல்வம், ஓம் பிரகாஷ் போர்வால், டாக்டர் நவீன் தியாகு, பிரகாஷ் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.